ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நக்கீரன் கோபால் சார் இவங்க எல்லாருமே வந்து கிரெடிபிள் எவிடன்ஸோட குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவருக்குரிய ஆதாரங்கள் அவர் பத்திரிகையாளர், ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அவங்க திரட்டிய ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கும்ல, ஃபோட்டோஸ் இருக்கும்ல. இது ஜனநாயகம் படம் ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டு 41 உயிர்களை பலிகொண்ட ப்ரோக்ராம் தான் இது. இது ஒரு ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் வெஞ்சரில் ஏற்பட்ட உயிரிழப்பு. அதற்கு காரணம் வந்து விஜய் தானா. இந்த மூவி எடுத்ததன் காரணமாக தான் இவ்வளவு லேட்டாக வந்தது, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது என்பது இப்போ வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிபிஐ விசாரணை உண்மையாக நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு அந்த தண்டனை கிடைக்கும். இதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து விஜய் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனையும் 4 ஆண்டு 6 ஆண்டு காலம் தேர்தல் போட்டியிட முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒரு 50 மீட்டருக்கு முன்னால் 200 மீட்டருக்கு முன்னாலே நிற்க சொல்லி போலீஸ் வந்து டிஎஸ்பி வந்து போய் சொல்கிறாரு. ஆனால் நான் அங்கே தான் போவேன்னு சொல்லி போக சொன்னது யார்? விஜய் சொல்லியிருக்கணும். இல்லை படக்குழுவினர் வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து கேமராலாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எந்த இடத்துல வந்து அவங்க வந்து மூவி கேமரா வச்சுருந்தாங்க, எந்த இடத்துல வந்து காரில் வச்சு கேமரா வச்சு எடுத்தாங்க, எந்த இடத்துல ஃபிக்ஸ்டு கேமரா வச்சுருந்தாங்க, எப்படி இந்த ஷூட்டிங்கை எடுக்கணும்னு பிளான் போட்டாங்க, ஏன் இந்த கூட்டம் இவ்வளோ கூட்டம் வரணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு பல்வேறு மாவட்டத்தில் இருந்த ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு கூட்ட நெரிசல் இருந்துச்சு அப்படின்னா வரலாறு காணாத கூட்டம் ஜனநாயகனுக்கு இருக்குது என்பதை காண்பிப்பதற்காக ஈத்தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல பேட்டிகள் நீங்கள் நம்ம தொலைக்காட்சிக்கு நீங்கள் நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. இப்போது 2 தினங்களாக ரொம்பவே வைரலாக பேசக்கூடிய ஒரு விவகாரமாக அந்த கரூர் நடந்த சம்பவத்தின் போது உயர் ரக கேமராக்களில் வைத்து ஷூட்டிங் எடுக்கப்பட்டது என்பது போன்ற விஷுவல் காட்சிகள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிறது ஸ்டாம்பீட் நடந்து இப்போ வெளிவர துவங்கியிருக்கு. அது போன்ற காட்சிகள் எல்லாம் இப்போ இது இதை உணர்த்துகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சிபிஐ நாலேஜுக்கு போயிருக்குமா? மூவிங் ஃபார்வர்டு எப்படி இருக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன்? அது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொன்னார் ரஜினிகாந்த். அது இப்போ இவ்வளவு 24 மணி நேரத்துக்குள்ளே பதில் சொல்லுமான்னு தெரியல. நம்ம ஏற்கனவே வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நக்கீரன் கோபால் சார், அப்புறம் நக்கீரன் பிரகாஷ், இவங்க எல்லாருமே வந்து கிரெடிபிள் எவிடன்ஸோட குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அப்பொழுது இதை யாரும் மறுக்கலை. தாவாக்கேலேருந்தோ விஜய் சைட்லேருந்தோ ஆதவர்ஜுனா சைட்லேருந்தோ யாரும் இதை மறுக்கலை. ஆனால் அதனுடைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாமல் கோட்டை விட்டது தமிழ்நாடு போலீஸும் சிபிஐயுமே. 2மே கோட்டை விட்டாங்க. உடனடியாக பஸ்ஸை சீஸ் பண்ணியிருந்துருக்கணும். அது உள்ளே இருந்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போயே இது வந்து வெளியே வந்திருக்கும். ஆனால் இந்த கோட்டை விட்டதன் காரணமாக, கொஞ்சம் லூஸாக விட்டதன் காரணமாக ஆதவர்ஜுனா போன்ற ஆட்கள் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இதை வந்து அழிச்சிட்டு மிச்ச ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கள்லாம் அழிச்சிட்டு. ஸோ இது வந்து சிபிஐ வந்து இப்போ விழித்து கொண்டு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே தெரிய வருது. இது ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கினுடைய கமர்ஷியல் ப்ரோக்ராம் தான் இது. ஜனநாயகம் படம் ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டு 41 உயிர்களை பலிகொண்ட ப்ரோக்ராம் தான் இது. இது வந்து ஒரு ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் வெஞ்சரில் ஏற்பட்ட உயிரிழப்பு. அதற்கு காரணம் வந்து விஜய் தானா. இந்த மூவி எடுத்ததன் காரணமாக தான் இவ்வளவு லேட்டாக வந்தது, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது என்பது இப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்ற மாதிரி இப்போ காத்திருந்து இப்போ பதில் சொல்லுது போல் தெரியுது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து சிபிஐ இனிமேல் கன்சிடர் பண்ணி இதனுடைய அப்போ வந்து இது வந்து அரசியல் கட்சி மீட்டிங் அல்ல. இது வந்து ஜனநாயகம் பட ஷூட்டிங்கை அரசியல் கட்சி மீட்டிங்கை பயன்படுத்தி ஒரு கமர்ஷியல் வெஞ்சர் ஏற்பாடு பண்ணி அதுக்குரிய ஒரு கூட்டத்தை, செயற்கையான கூட்டத்தை கூட்டி
அந்த கூட்டத்தின் விளைவாக ஏற்கனவே இருந்த கூட்டத்தின் மீது வந்து மோதி இப்படி ஒரு 41 பேர் உயிர்களை பலியாக்குவதற்கு விஜய் காரணமாக இருந்திருக்கிறார் என்று இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே அதற்குரிய தண்டனையை விசாரணை அமைப்பு சிபிஐ விசாரணை அமைப்பு உண்மையாக நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு அந்த தண்டனை கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இது வந்து கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்கிறத தாண்டி இதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். விஜய் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனையும் 4 ஆண்டு 6 ஆண்டு காலம் தேர்தல் போட்டியிட முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போ இந்த விஷுவல்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு கரூர் சம்பவத்தை ஒரு விவகாரத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. கேமராக்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அந்தந்த இடத்துல இருக்கு. இப்போ இவன் புரியுது நமக்கு விஜய் ஏன் வந்து 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்ட சொன்னவங்கள இவரு வம்படிக்கா போய் நான் அங்கே தான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி வண்டியை நவுத்தி கூட்டத்தோட கூட்டமாக போய் ஸ்டாம்பீடை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒப்பிடுதல் சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு 50 மீட்டருக்கு முன்னால் 200 மீட்டருக்கு முன்னாலே நிற்க சொல்லி போலீஸ் வந்து டிஎஸ்பி வந்து போய் சொல்கிறாரு. ஆனால் நான் அங்கே தான் போவேன்னு சொல்லி போக சொன்னது யார்? விஜய் சொல்லியிருக்கணும். இல்லை விஜய் சொன்னதுக்கு கேட்டு ஆதவர்ஜுனா கமெண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கணும். இல்லை வந்து இந்த படக்குழுவினர் வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து கேமராலாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனவே வந்து இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெரிசல். அந்த நெரிசல் வந்து ஒரு ஆதாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நெரிசல். அந்த ஆதாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நெரிசலில் வந்து கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. கமர்ஷியல் வேல்யூக்காக பட ஷூட்டிங்காக 41 உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணமான விஜய், ஆதவர்ஜுனா, புஷ்யானந்த் போன்ற அனைத்து நபர்களுமே வந்து இதில் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான். சார், இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ அடுத்தபடியாக யாரெல்லாம் வந்து சிபிஐ வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள்? இந்த படக்குழுவினர் சிபிஐ வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார்களா? ஏன்னா ஒரு பக்கம் இன்னும் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி மத்திய அரசு. இன்னும் வலதுசாரிகள் நாங்கள் வந்து விஜய் வந்து நாங்கள் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்துவதற்கு தான் நாங்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்தை நாங்கள் இன்னும் வெளியிடாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த இது சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் இந்த ஷூட்டிங் தான் நடந்திருக்கு அப்படின்னா இயக்குனர், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவர்களும் கூட சிபிஐ விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்களாங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக ஆகித்தானே ஆகணும். உங்களுக்கு வந்து அப்போ அவர்களை கொண்டாந்தா தானே உங்களுக்கு எப்படி அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். எந்த இடத்துல வந்து அவங்க வந்து மூவி கேமரா வச்சுருந்தாங்க, எந்த இடத்துல வந்து காரில் வச்சு கேமரா வச்சு எடுத்தாங்க, எந்த இடத்துல ஃபிக்ஸ்டு கேமரா வச்சுருந்தாங்க, எப்படி இந்த ஷூட்டிங்கை எடுக்கணும்னு பிளான் போட்டாங்க, ஏன் இந்த கூட்டம் இவ்வளோ கூட்டம் வரணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு பல்வேறு மாவட்டத்தில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஏற்கனவே வெயிட் பண்ண வச்சது, கூட்டத்தை அதிகமாக கூட்டியது. ஏற்கனவே 27,000 பேர் அங்கே இருக்காங்க. அதிகமான க்ரௌடு 5,000 பேர் வருவோம்னு சொன்னாங்க. 27,000 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. 27,000 பேரில் ஏற்கனவே ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு ஒரு பஸ்ஸில் வராரு. அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு கூட்ட நெரிசல் இருந்துச்சு அப்படின்னா வரலாறு காணாத கூட்டம் ஜனநாயகனுக்கு இருக்குது என்பதை காண்பிப்பதற்காக ரியலிஸ்டிக்காக ஒரு மக்களை ஏமாற்றி அரசியல் கூட்டத்தை கூட்டி அதில் சினிமா படத்தை எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு ஃபோர்ஜரி. இந்த ஃபோர்ஜரி மக்களது நம்பிக்கையின் மீது ஃபோர்ஜரி. மக்களது உன்னை வந்து அரசியல் தலைவராக பார்த்ததுக்கு நீ வந்து நடிகனாக பார்த்துருக்க, அவங்கள ஆக்டராக பார்த்துருக்க. அப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஜரியை, எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை மக்களுக்கும் உன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களுக்கும் இழைத்து அவர்களது உயிரை பழிவாங்கி அந்த உயிரை காப்பாற்றக்கூட வழி இல்லாமல் ஓடிப்போன ஒரு நடிகன் தான் அந்த விஜய். எனவே வந்து இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து ஈகோசிஸ்டம், அதாவது நடிகர்கள், அதில் நடித்த நடிகர்கள், அதில் நடித்த டைரக்டரு, தயாரிப்பாளர், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பது இந்த ஃபுட்டேஜஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ என்னுடைய சிபிஐ வந்து ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட வந்து ஸ்பெஷல் நீதிபதிகிட்ட இன்னும் விசாரணை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்று டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு முன்னால் இந்த
இந்த இந்த டேப்பை இந்த ரெக்கார்டிங்கை அழிச்சவங்க மேலே டேம்பரிங் வித் எவிடன்ஸ். அப்போ யாரெல்லாம் எவிடன்ஸை டேம்பர் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரிஜினா புஷ்யானந்த் போன்றவர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு உடந்தையாக இருந்தார்கள், அப்போ எவிடன்ஸை அழித்தது யார், அப்போ எப்படி இவங்க ரெக்கவர் பண்ணாங்க, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் இன்னொன்று சொல்ல போனால், இப்போ முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சில நாட்களுக்கு முன்பாக அவரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். ஆஜரான பிறகு பத்திரிகையாளர்களும் சந்திச்சார். ஏன்னா நான் வந்து முறையாக ஆஜராகி விளக்கம் கொடுத்தேன், என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னார். இப்போ அவர் ஆஜரானதுக்கு பிறகு இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வருது, ஒரு வீடியோஸ் எல்லாம் வரக்கூடிய சாட்சிகள் நம்ம பார்க்குறோம். செந்தில் பாலாஜி அவர்களும் பல ஆதாரங்கள், அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள், அவரும் விட்னஸாவே இருந்திருக்கிறாரு. அந்த சபையில இருந்தவர். அந்த ஸ்டாம்பிட் நடந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகும்போது அவரும் வந்துட்டாரு, அருகில இருந்தவர். அவரும் ஆதாரங்களை கொடுத்துருப்பாரா சிபிஐக்கு? கண்டிப்பா. அது அவருக்கு கிடைச்ச ஆதாரங்கள், அவர் மூலமா கிடைச்ச சோர்ஸில் கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வந்து அவருக்கும் கிடைச்சிருக்குல்ல. ஏன்னா அவரை ஒரு குற்றவாளி, அவர் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. சொல்லும் போது அவரும் ஆதாரங்களை திரட்டியிருப்பாரு. கரூர் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அந்த எவிடன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த எவிடன்ஸை அவர் சப்மிட் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து எப்படிப்பட்ட எவிடன்ஸ் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியாது, அது அவர் தான் தெரியும். ஆனால் அவருக்கு கிடைச்ச ஒரு கிரெடிபிள் எவிடன்சஸ் வந்து முக்கியமான சாட்சியாக கூட இது மாறலாம். எனவே அது வந்து நம்ம விசாரணை போகக்கூடிய போக்கை பொறுத்து ஒரு முன்னாள் அமைச்சராக, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தனது கடமையை அவர் செஞ்சுருக்கார். அவர் செஞ்சு தான் வந்து காயம்பட்டு வந்த அத்தனை பேரையும் உயிரை காப்பாற்றிருக்காருல அவர். இப்போ 120 பேர் உயிரை காப்பாற்றிய பொறுப்பு வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. வந்து கொண்டு வந்தவங்களாம் செத்து வந்தவங்க தான். அதனால் வந்து செத்து வந்தவங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கும், அவங்கள வந்து சேஃபாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கும் முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ், அப்புறம் 3 மாவட்ட மருத்துவர்கள் இத்தனை பேருமே ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டை பண்ணி தானே அதை வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் ஒரே நாளில் முடித்து கையில் கொடுத்து அந்த ஒரு கமோஷன் உருவாகாமல் காப்பாற்றி அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. எனவே வந்து அவருக்கு கிடைச்ச தகவல்கள் கண்டிப்பாக சிபிஐக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்துருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் பத்திரிகைகள்லாம் எப்படி செய்தி போடுதுன்னா, கேள்விகள் அப்படி கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டது, 95 கேள்விகள் கேட்கப்பட்டது, அந்த கேள்விகள் பெரும்பான்மை கேள்விகளுக்கு அவருக்கு தெரியவில்லை, இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகையில் வந்து செய்திகள்லாம் எழுதுறாங்க. ஆனால் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து உரிய விளக்கம் கொடுத்தார். விஜய் அவர்கள் ஒருபோதும் செய்தியாளர்களை சந்திக்கலை, ஒருபோதும் பொதுவெளிக்கு அவர் வந்து என்ன நடந்துச்சு சிபிஐல, ஈவன் சிபிஐ மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த விவகாரமான ஜனநாயகன் படத்திற்கும் அவர் வந்து எதுவுமே அவர் வந்து வெளியே வந்து அட்ரஸ் பண்ணலை. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவருக்குமே வந்து பல கிடுக்குப்பிடி விசாரணைகள் நடந்துச்சுன்னு தானே சொல்கிறாங்க. ஏங்க, சிபிஐயில் என்ன விசாரணை நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? சிபிஐக்கு தெரியும், இல்லைன்னா யார் சம்மந்தப்பட்ட யாரை விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் மேட்ரு. சிபிஐயில் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். மற்றபடி எழுதுறதெல்லாம் ஹேசியம் தான், என்ன வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இவங்க இப்படி கேட்டாங்க, கிடுக்குப்பிடி கேட்டாங்க, அதை கேட்டாங்க. என்னத்தை கிடுக்குப்பிடி கேட்குறது? அவருக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறாரு. அவர் எப்போ தகவலுக்கு தெரிஞ்சது அப்போ சொல்ல போகிறாரு. அவர் என்ன பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தாரா, இல்லை லைட்டை சுவிட்சை ஆன் பண்ணி போட்டது செந்தில் பாலாஜியா, இல்லை பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினது செந்தில் பாலாஜியா, விஜயா, யாருக்கு என்ன தெரியும்? ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர்கிட்ட கேட்க போகிறாங்க, அவர் சொல்ல போகிறாரு. இதில் என்ன பெரிய கிடுக்குப்பிடி கேள்வி இருக்குது? ஸோ அவருடைய இன்வால்மெண்ட் என்ன, நீங்கள் காரணமாக இருக்குன்னா சொல்லுங்கள், என்னென்ன அதாவது கிரெடிபிள் எவிடன்ஸை வச்சு செந்தில் பாலாஜி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆளு தான் நீங்கள் வந்து தூண்டி விட்றாங்க, இந்த பாருங்கள் இது உங்கள் ஆள், உங்கள் கூட இருந்தவன், உங்கள் கட்சிக்காரன், இவன் தான் வந்து கத்தியை கொண்டு எரிஞ்சான், இவன் தான் கத்தியை கொண்டு குத்துனான், இவன் தான் வந்து தீய வச்சான், இவன் தான் வந்து பொடியை போட்டான் அப்படின்னு ஏதாவது எவிடன்ஸை காமிச்சு செந்தில் பாலாஜியை லாக் பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லலாம், ஆமாம் இவன் என் கூட இருந்தவன் தான், இவன் வந்து இல்லாதவன், இவன் எனக்கு தெரியாது, அவன் இருந்ததுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஏதாவது கிரெடிபிள் எவிடன்ஸ் இருக்கணும். இல்லை வந்து செந்தில் பாலாஜி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, இத்தனை பேர் நீங்கள் போங்க, போய் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ஏதாவது இருந்திருக்கணும்.
ஏதாவது ஒன்றுமே இல்லைன்றப்ப அதை வச்சுட்டு வெட்டியாக எதை வேணாலும் பேசலாம். கற்பனை கதைக்கு என்ன இருக்குது? அதனால் வந்து வந்ததே செந்தில் பாலாஜி தான் வந்தார், விஜய் வரல அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி தான் அது காரணம்னு, விஜய் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு. அப்போ இவங்க எத்தனை பேரும் இவங்க காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி. அப்புறம் எதுக்குன்னா உங்களுக்கு கட்சி, உங்களுக்கு ஆட்சி இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிருங்கடா. நீங்கள் எல்லா கையிலையும் செந்தில் பாலாஜியில் கொடுத்துட்டு போயிரு. என்ன அர்த்தம் கட்டத்தனமாக இருக்குது? இப்படி பேசுனா அது ஒரு நியாயமாக இருக்குமா அது? அதனால் வந்து எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி அப்படின்னா வந்து அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சரி, இப்போ அந்த வீடியோ காட்சிகள் மூலியமாக பயன்படுத்தப்பட்ட உயர் ரக கேமராக்கள், ஷூட்டிங் பர்பஸ் இவைகள் எல்லாம் வந்து இப்போது வெளிவர துவங்கி இருக்கிறது. இப்போ இந்த குற்றச்சாட்டை ஆரம்ப புள்ளியாக வைத்தவர் நீங்க சொன்ன ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் சிபிஐ வசம் சென்று முன் வந்து அந்த ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்க முடியுமா? அவர் ஒரு சாட்சியாக போய் அந்த இப்போ ஏதோ நியூஸ் படித்தேன், நான் அந்த ட்விட்டரில் பார்த்தேன். அது வந்து அவர் வந்து சிபிஐயில் வந்து என்னையும் ஒரு சாட்சியாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்கதா கேள்வி. அது உண்மையா இல்லைன்னு தெரியல. அவருக்குரிய ஆதாரங்கள் அவர் பத்திரிகையாளர், ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அவங்க திரட்டிய ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கும்ல, ஃபோட்டோஸ் இருக்கும்ல. அப்போ வந்து அவங்க அந்த ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் அதில் ஏற்கனவே நக்கீரன் கோபால் வந்து 250 வழக்குகளுக்கு மேலே சந்தித்தவர். ஆமாம், ஓகே, பல்வேறு சிக்கலான பிரச்சனைகளில் இறங்கி களம் கண்டவர். அவர் வந்து இதுக்கெல்லாம் பயந்துட்டு போகிற ஆள் கிடையாது. கண்டிப்பாக இறங்கி அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களை வந்து அவர் சிபிஐ முன்னால் கொடுத்தாலும் கொடுப்பார், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜயனுடைய பேச்சுக்கள் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது, நீங்கள் என்ன வேணால் நெருக்கடி கொடுத்துக்கங்க, நான் வந்து என்னுடைய தெளிவாக இருக்கேன், நான் அந்த டீம் இந்த டீம்லாம் கிடையாது, நான் வந்து மக்கள் டீம் தான், எல்லாரும் கூட்டணி சம்பந்தமாக வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் தெளிவாக தானே இருக்காரு, நீங்கள் என்ன வேணால் நெருக்கடி கொடுங்க, நான் என்னுடைய பாதையில் நான் தெளிவாக தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வெளியே எப்படி மக்கள் மத்தியில் போகும்? பார்த்தீங்களா, பாவம் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அப்பாவியாக தான் இருக்காரு, அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ நெருக்கடி, சிபிஎஸ்சியிலேருந்து சிபிஐலேருந்து பல நெருக்கடிகள் வருது அப்படின்னு ஒரு சிம்பத்தி வேவே உண்டா வாய்ப்பு இருக்குல்ல? பொய் பிரச்சனை பண்ணுறதே இவங்க டீம் தானே, இவங்க டீம் தானே லீடு கொடுக்குறான் பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு. இவங்க டீம் தானே அவர் அங்கே மீட் பண்ண போகிறாரு, இங்கே மீட் பண்ண போகிறாரு, இவரை பார்த்தாரு, ராகுல் காந்தியை பார்த்தாரு, ராகுல் காந்தியை பேசினார், கிரீஷ் சோடங்கர் பார்த்தாரு, பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்தாரு. இதெல்லாம் யார் கொடுக்குற லீடு? இவங்க கொடுக்குற லீடு. 90 சீட்டு தரேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் ஆட்சி பண்ண முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க, எடப்பாடியை தரேன்னு சொன்னார். நீ போய் இவன் போய் கேட்டிருப்பாங்க, போடா முடியாதுடான்னு அனுப்பி விட்டுருப்பார் அவர். உடனே அவர் கேட்டது மாதிரி லீடு கொடுக்குறது யார்? இவங்க தான் கொடுக்குறாங்க. வதந்தியை பரப்புறது இந்த உங்க குரூப்பு தானே. இல்லை, அதே எடப்பாடி தானே சொன்னார், இப்போ கொடியை அசைச்ச உடனே பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ உற்சாகமாக சொன்னார். அவர் தனது அறியாமையை வெளிப்படுத்தினார், தனது வேற வழி இல்லாத தன்மையை வந்து வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தி ஓப்பனாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். ஓப்பனாக வெள்ளந்தியாக பேசி தான் யாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். யார்? எடப்பாடி தன் சக்தி இழந்து விட்டார், ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி இழந்துட்டார். யாராவது பெரிய கட்சி வந்து தான் நம்மளை காப்பாற்றணுன்ற நிலைமைக்கு அவர் இருக்குன்றதை அவர் வெளிப்படுத்தின விதம் அது அவருடைய வீக்னஸ். ஸோ தன்னுடைய வீக்னஸை வந்து வெள்ளந்தியாக வெளிப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமியினுடைய இக்னரன்ஸ். அப்போ அந்த இக்னரன்ஸை பயன்படுத்திட்டு நீ வந்து என்னமோ 90 சீட்டு தரேன்னு சொன்னார், 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், உடனே 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அவர் சசிகலாவை காலி பண்ணார், உடனே 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக டிடிவி தினகரனை ஓபிஎஸ்சியும் காலி பண்ணார், உடனே 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அண்ணாமலையை சாப்டரே க்ளோஸ் பண்ணார். சொல்லுங்க, அவர் என்ன அந்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளவு தூரம் லேசான நினைச்சு? பவன் கல்யாண் மாடல்லாம் கூட பேசப்பட்டுச்சு. பவன் கல்யாண பேச போகிறதுன்னு சொன்னது யாரு? அந்த இன்புட்டை கொடுத்தது யார்? ஸ்டாலினா கொடுத்தாரு இன்புட்டு. பவன் கல்யாணம் நீங்கள் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ பத்திரிகைகள் தகவல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமியா? இல்லை, நீங்கள் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னதை பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்தது சீமானா? உங்கள் கூட இருக்கவன் தானே கொடுத்தான், அவன் தான் சொல்கிறது தானே ஊடகங்கள் கேரி பண்ணுது. அப்புறம் வதந்தியை பரப்பணும்னு யார் வதந்தியை பரப்புனது? வதந்தியை பரப்புனது நீ, உன் கூட இருக்கவன்.
இன்னைக்கு வந்து மாட்டிட்டு முழிக்கிற, இன்னைக்கு வந்து உன்னை சீந்துறது கூட நாதி இல்ல, ஒருத்தரும் கிடையாது. ம். நீ வந்து என்னத்த இது பண்ண போற? சரி, இப்போ இவர் 234க்கும் கேண்டிடேட் போட போறாருங்கிறது வந்து, இப்ப அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில வந்து அவர் பேசுனது மூலியமா நமக்கு தெரிய வருது. அப்படி 234 கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தாவேக்கா என்ன அறிவுறுத்திருக்காங்க அப்படின்னா, வேட்பு மனு ஒன்று கூட நிராகரித்து விடக்கூடாது. நம்ம தெளிவா ஃபில் அப் பண்ணி குடுக்கணும். 234 கேண்டிடேட் போடுறோம்னா, கரெக்ட்டா வந்து அத வந்து அக்செப்டன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப அ எச்சரிக்கையா வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் சொல்றாரு. இப்போ 234 கேண்டிடேட் முதல்ல போட முடியுமா விஜயால? கேண்டிடேட்ஸ் வந்து தெளிவா வந்து அந்த படிவத்த ஃபில் அப் பண்ணுவாங்களா? அதையும் தாண்டி அ வாபஸ் பெறக்கூடிய நாளும் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம பீகார்ல பார்த்தோம். பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய வேட்பாளர்களே பலரும் வந்து பாஜகவுக்கு போனாங்க. இப்ப அந்த மாரி வந்து தாவேக்காவுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவதுங்க, வேட்புமனு போடுறதுக்கு யார் வேணாலும் போடலாம். அ அதுக்கு வந்து வக்கீல் டீம் இருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபில்லப் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு அதில வந்து ஒண்ணும் பெரிய பிரச்சனை வர்ற மாரி எனக்கு தெரியல. ஆனா அந்த அந்த வேட்பாளர் கடைசி வரைக்கும் நிப்பாரான்றது ஒரு பெரிய ஆ. கொஸ்டின். அந்த வேட்பாளரால தாக்கு பிடிக்க முடியுமான்றது அடுத்த கொஸ்டின். இல்ல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அம்மையார் ஜெயதீபா அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. நடிகர் விஷால் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. முன்பு ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகரனுடைய வேட்புமனு வந்து ஏற்கப்பட்டது. அம்மையார் தீபா அவர்களுடைய வேட்புமனு என்பது. சட்ட சிக்கல்களும் உள்ளடங்கி இருக்கிறதுங்கிற ஒரு சான்றுக்காக இந்த இத ஆமாமா. சுட்டிக்காட்டுறேன். கண்டிப்பா. அது வந்து நிராகரிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அவங்ககிட்ட இருக்கு. ம். அது அவங்களுடைய கேப்பபிலிட்டிய பொறுத்து இருக்கு. அதாவது செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட்டு. அந்த கேண்டிடேட்டுக்குரிய தகுதி 2வது. 3வது அந்த கேண்டிடேட்டினுடைய ப்ராப்பரான டீட்டெயில்ஸ குடுத்து, அந்த டீட்டெயில்ஸ கரெக்ட்டா கொண்டு போய் தேவையான இன்ஃபர்மேஷன ஒரு வேட்புமனு ஃபில்லப் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், சொத்து, அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸு, அசையும் சொத்து, அசையா சொத்து, அ அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸு, அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வழக்கு பதிவு, இந்த மாரி அத்தனை விஷயங்களையுமே நீங்க வந்து ஓப்பனா, வெளிப்படையா சொல்லணும். ஏதாவது ஒண்ணு வந்து டிஸ்பியூட் ஆச்சு அப்படின்னா வந்து, அவங்க வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு சான்றா இருக்கும் அது. அதனால வந்து அ அத வந்து பண்றதுக்கு அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க. என்ன ஒரு கட்சின்னு இருந்தா வ வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அது இல்லைன்னா ஹையர் பண்ணி கூட அவங்க ம், பண்ணலாம். ம், அதனால வந்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டாண்ட் பிஃபோர் த ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி எலக்ஷன் கமிஷனான்றது ஒரு கொஸ்டின். ம்ஹ்ம், அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் வந்து கடைசி வரைக்கும் ஃபீல்டுல இருப்பாரான்றது அனதர் கொஸ்டின். ம்ஹ்ம். ஓ! பிரதான எதிர்க்கட்சி கட்சிகளால வந்து விலைக்கு ஆமா, வாங்கப்படுவார். விலைக்கு வாங்கப்படலாம்ல. ம், அதுவும் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ம்ஹ்ம். பாவம் அவனே வந்து ஒண்ணுமே இல்லாதவனா இருந்திருந்து கட்சி சப்போர்ட் பண்ணலைன்னா, நீ ஏற்கனவே 1,00,00,000 டிடி எடுக்கணும், 2,00,00,000 பணம் வச்சிருக்கணும், 2,00,00,000 பணத்த கட்சிக்கு குடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க புஷி ஆனந்த் சைட்ல இருந்து. ம், ம். அப்ப நீங்க அத குடுத்துட்டு அவன் மிச்சம் என்ன எலக்ஷன் நிக்கிறதுக்கு எங்க போவான்? குறைஞ்சபட்சம் 40,00,000 செலவழிக்கணும். செலவழிக்கலாம். 40 லேக்ஸ் வந்து எலக்ஷன் கமிஷன் அப்ரூவ்டு லிமிட்டு. ஆனா 40 லேக்ஸ் செலவழிச்சா தான், இப்படி ஒரு கேண்டிடேட் நிக்கிறான்னே மக்களுக்கே தெரியும். சின்னத்த கொண்டு போய் சின்னத கொண்டு குறைந்தபட்சம் போய் சேர்க்கலாம். சேர்க்க முடியும். ம், ஒரு பாம்ப்ளெட் அடிச்சு குடுக்க முடியும். ம். மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்ல போதாது. அது 40மே போதாது. அது எப்படி பத்தும்? பத்தாது. 40 பத்தாது. அப்ப அவன் வந்து ஒரு 4,00,00,000, 5,00,00,000 செலவழிக்கணும்னா, ம். அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? ஒண்ணு அவன் அவன் சொத்த வித்து குடுக்கணும். இல்ல வந்து அவன் வந்து கொள்ளையடிச்சு குடுக்கணும். இல்ல கடன் வாங்கி குடுக்கணும். இரு திராவிட கட்சிகளுக்கு எதிரா இப்ப அந்த கேண்டிடேட் ஒரு 5, 10 கோடி செலவு பண்ணி இதுல பண்ணி அவர ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற அவ்வளோ ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கணும். ம். இத்தனையும் இருக்குல்ல அது. அப்ப எல்லாரும் அது முன் வந்துருவாங்களா? அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு? அது நேத்து ஆரம்பிச்ச கட்சிக்கு. யாருக்கு தெரியும்? ம். மேபி தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. 30% ஓட்டு இருக்கு. நம்ம அடுத்து எம்எல்ஏ, அடுத்து அமைச்சர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர், சிஎம் விஜய். சிஎம்ல கனவுல இருக்கக்கூடியவங்க சொத்த பத்த வித்து கடைசியில தெருவுல கொண்டாந்து நிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் வரும். அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து இப்பவே எச்சரிச்சிருக்கீங்களா? ஆமா, என்ன பண்றது? சொத்த இழந்துட்டு போயிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்ம. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.